ஞானம் எப்படி வரும்? அதுக்கு எது பூர்வ ரூபம், எது உத்தர ரூபம், எது சந்தி, எது சந்தானம்? ரொம்ப சுலபம். ஆச்சாரியனை தான் ஆரம்பிக்கணும். ஆச்சாரிய பூர்வ ரூபம், அந்தேவாஸ்யுத்தர ரூபம், வித்யாசந்திகி, பிரவச்சனகும் சந்தானம். நாலு ரொம்ப தெளிவுப்பு. ஆச்சாரியன் தான் பூர்வ ரூபம். அவர் இருந்தால் தானே படிப்பே. அதனால தான் அவர்கிட்ட தான் தொடங்கணும். ஆச்சாரிய பூர்வ ரூபம், அந்தேவாஸ்யுத்தர ரூபம். அந்தேவாசி தான் சிஷ்யன். அந்தேவாசின்னா கடைசி வரைக்கும் அவரை விடாமல் இருந்து படிக்கிறவன் அர்த்தம். படித்து முடிக்கிறச்சேவே அவர்கிட்ட நன்றியை விட்டுட்டு போயிடுறான்னு அர்த்தம் இல்லை. அந்தேவாசின்னா கடைசி வரைக்கும் அவர் சொன்னதை கேட்கணும். ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேசின்னு பார்க்க போகிறோம். அதே மந்திரம் தான் மேலே சொல்ல போகிறது இப்போ. அப்போ அந்தேவாசி சிஷ்யன் தான் உத்தர ரூபம். இந்த ரெண்டுத்துக்கும் சந்திச்சுக்கிறது எது? ஆச்சாரிய பூர்வ ரூபம், அந்தேவாஸ்யுத்தர ரூபம், வித்யாசந்திகி. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிற இடம் வித்யை. வித்யைன்னா கீழே விண்ணப்பிச்சேனே, சிஷ்யகத ஞானம். ஆச்சாரியனிடத்துலேருந்து சிஷ்யனிடத்தில் ஞானம் போயிருக்கோ இல்லையோ, அதான் வித்யை. அதுக்கப்புறம் எது சந்தானம், எது சேர்த்து இது சேர்ற இடம். அது சந்தினா சேர்ற இடம் வித்யை, சேர்த்து வைக்கிறது. பிரவச்சனகும் சந்தானம், உபதேசம்தான் சேர்த்து வைக்கிறதுங்கிறார். ஆச்சாரியன் உபதேசிக்கணும், சிஷ்யன் கேட்கணும், கேட்கணும் கேட்கணும் கேட்டுட்டே இருக்கணும். இதைத்தான் எப்போவோ சொன்னார் ஜனமேஜ மகாராஜாவுக்கு. வைசம்பாயனர் உபதேசம் அழிந்தார். காம மோட்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, நாலுத்துக்குள்ளே எது பிடிக்கும்னா எனக்கு இந்த நாலுமே புருஷார்த்தமாக படலேன்னு விட்டான். பின்ன எதுதான் புருஷா? இப்படியே நீர் பாகவத கதை சொல்லிகிட்டே இருக்கணும், பாரத கதை சொல்லிகிட்டே இருக்கணும். நான் இப்படியே கேட்டுட்டே புறப்பட்டு போயிடும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச புருஷார்த்தம்னா. அப்போ உபதேசம் எவ்வளவு முக்கியமானது. இப்போ மதுரகவி வாழார் ஏதானு வாய் திறந்தாரோ, ஆழ்வார் பாடுறார் பாடுறார் பாடுறார், எழுதிக்கிறார் எழுதிக்கிறார், நெஞ்சத்தில் எழுதிகிட்டே இருக்கார். அவர் எத்தனை நாளி சொன்னாலும் அவரை பார்த்துட்டே இருக்கார். அதனால் அது உபதேசம். அதைத்தான் பிரவச்சனகும் சந்தானம்ங்கிறது. இது வித்யா விஷயமாக. அதாதி வித்யம் ஆச்சாரிய பூர்வரூபம், அந்தேவாஸ்யுத்தர ரூபம், வித்யாசந்திகி, பிரவச்சனகும் சந்தானம் இத்தியதி வித்யம். அடுத்தது அதாதி பிரஜம், பிரஜைகள், சந்தான விஷயம் பாருங்க. அவர்கள் கல்யாணம் ஆறுது, குழந்தைகள் பிறக்கணும். அந்த விஷயத்தில் இந்த நாலு எதுனால் அதாதி பிரஜம், மாதா பூர்வ ரூபம். முதல் தேவை மாதா, மாதா பூர்வ ரூபம். பிதோத்தர ரூபம், பிதா தான் ரெண்டாவது ரூபம், உத்தர ரூபம். பிரஜா சந்திகி, குழந்தைகள் பிறக்கிறது இல்லையோ, அதுதான் சந்திக்கிற இடம். பிரஜா சந்திகி, பிரஜனனகும் சந்தானம். எது சேர்த்து வைக்கிறது? கர்ப்போத்பாதனம். கர்ப்பம் உட்பாதமாறுதோ இல்லையோ, அதுதான் ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது. கர்ப்போத்பாதனம், பிரஜனனகம், தலைமுறை. தலைமுறை தலைமுறையாக அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைங்கிறது தான் சேர்த்து வைக்கிறது. இந்த தலைமுறை அந்த தலைமுறையை கர்ப்பம் சேர்க்கிறதோ இல்லையோ, இத்தியதி பிரஜம். அதாத்தியாத்மம். இப்போ கடைசியாக சொல்கிறேன், சரீரத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. அதில் எது பூர்வ ரூபம், உத்தர ரூபம், சந்தி சந்தானம்? அதுக்கு சொல்கிறார் அதராஹனு பூர்வ ரூபம். ஹனு, இதுதான் ஹனு. அதராஹனு, இந்த வாய்க்கு கீழ்ப்பக்கம் இருக்கிறது கீழ் தாடை. இந்த தாடை கீழ்த்தாடை தான் அதராஹனு, அது பூர்வ ரூபம். மேல் தாடை உத்தராஹனுர் உத்தர ரூபம், மேல் தாடை உத்தர ரூபம். அப்போ அதராஹனு பூர்வ ரூபம், மேல் தாடை உத்தராஹனுர் உத்தர ரூபம். எது சேர்த்து வைக்கிறதா? வாக் சந்திகி. வாக்கு தான் ரெண்டும் சேர்ற இடம். ஒன்றுக்கு ஒன்று சந்திச்சுக்கிறதே வாக்கில் தான். ஜிஹ்வா சந்தானம், எது சேர்த்து வைக்கும்னா நாக்கு. வாக்கு சேர்த்து பார்க்குற இடம், சேர்த்து வைக்கிறது நாக்கு. அப்போ வாக்கும் நாக்கும். புது உபன்யாச தலைப்பு வந்துடுது இப்போ. ஆனால் எங்கேயானு கேட்டேன்னா ஏதோ என்னமோ வாக்கும் நாக்கும் வாக்கும் நாக்குங்கிறாரு. என்னதுன்னா இந்த மந்திரம் சொல்லணும் இப்போ. ஓஹோ, இதான் அப்போ உத்தராகனூர் உத்தர ரூபம், வாக் சந்தி ஜிஹ்வா சந்தானம் என்பதைத்தான் இங்கே. சரி, அது பேச்சுக்கு சரீரம் டு ஜிஹ்வா சந்தானம் இத்தியத்யாத்மம் இதீமா மகாசகும்ஹிதாக. இதுதான் பெரிய சேர்க்கைன்னு கொண்டாடப்படுகிறது. ஏவமேதா மகாசகும்ஹிதா வியாக்கியாதா வேத. இந்த சேர்க்கை 5-20 தெரிவிக்கிறதா இப்போ வேதம். சந்தீயத்தே, இந்த அர்த்தத்தை யார் ஒருத்த நன்னா தெரிஞ்சுட்டானோ, சந்தீயத்தே பிரஜையா, அவனுக்கு இன்னென்ன செல்வமெல்லாம் கிடைக்கும். பிரஜையா, நல்ல மக்கள் செல்வம் பெறுகிறான். பசுபிகி, நல்ல பசு செல்வம் பெறுகிறான். பிரம்மவர்ச்சசம், அவனுக்கு பிரம்மஜானம் நன்கு ஏற்படுகிறது. அன்னாத்தியேன, அன்னம் முதலான எல்லா ஆகார வசுகளும் கிடைக்கிறது. சுவர்க்கேன லோகேன, ஸ்வர்க்கத்தில் பல பல ஆண்டுகள் பல பல நன்கு அனுபவிக்கிறான். ஆக யாருக்கெல்லாம் சந்தீயத்தே பிரஜயா பசுபிகி பிரம்மவர்ச்சசேன அன்னாத்தியேன சுவர்க்கேன லோகேன என்பதோட இந்திர மந்திரம் முற்று பெறுகிறது. 3 அணுவாக்கம் முடிஞ்சு போச்சு. இதற்கப்புறம் பிரணவத்தை நோக்கி பிரார்த்தனை, லக்ஷ்மி தேவியை நோக்கி பிரார்த்தனை. ஒரு அணுவாக்கத்தின் ரொம்ப ஆச்சரியமான மந்திரங்கள் இருக்குது.